வணக்கம். இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதிமுக எம்எல்ஏவில் இருந்து தான் விலகுவதாக தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகரிடம் தற்போது பேசியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில அதாவது சி வி சண்முகம் விஜயபாஸ்கர் எப்பொழுது ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பேச்சானது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. ஏற்கனவே அதாவது 4 எம்எல்ஏக்கள் தனது பதவிக்கு ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சி அவரும் தனது அதிமுக வெற்றி பெற்ற தனது பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அதாவது தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு தொடர்ந்து கருத்து வேறுபாடுகளானது நிலையில் வரக்கூடிய நிலையில் வருகின்ற 22ஆம் தேதி சி விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைய போகிறார் என்ற ஒரு தகவலுமானது வெளியாகி வந்தது. அந்த நிலையில்தான் இன்றைய தினம் தனது ராஜினாமா கடிதத்தை தற்பொழுது சபாநாயகர் அலுவலகத்தில் சபாநாயகரிடம் இன்றைய தினம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே அதாவது அதிமுகவில் இருந்து பிரிவினையானது ஏற்பட்டிருக்கும் போது தனது தொகுதி மக்களை அழைத்து விஜயபாஸ்கர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதும் தொகுதி மக்களுடைய கருத்து கேட்டு பிற்பாடே இந்த முடிவு அவர் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில தற்போது வருகின்ற 22ஆம் தேதி விஜயபாஸ்கர் அவர்கள் தனது அதாவது தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவலானது வெளியாயிருப்பது குறிப்பிடத்தக்கது.